வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அன்றைக்கி அம்புலு தீயல் செய்ய போகிறதுக்காக வேண்டி ஃப்ரெஷ்ஷாக டூனா ஃபிஷ் வாங்கி கொண்டு வந்திருக்கேன். இப்போ நாங்கள் அதை கழுவி எடுப்போம். இப்போ நான் மீன் எல்லாம் கழுவி எடுத்தாச்சு. நான் டூனா ஃபிஷ் எடுத்தினேன். இதை ஒரு பக்கத்தில் வைப்போம். இப்போ குரக்காய் புளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கு. நான் இதை முழுக்க போட போகிறது இல்லை. இது ஒரு அரைவாசி போடுவோம். இதுக்குள்ள ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இதோட கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக வேண்டி காத்தேக்கரண்டி ஃபுல்லாக மஞ்சள், உப்பு. இந்த குரக்காய் புளிக்கு அளவாக நாங்கள் உப்பு எடுப்போம். இப்போ காத்தேக்கரண்டி பொடி 3 தரம் நான் போடுறேன். இதோட முக்கியமானது மிளகு அடித்து வச்சுருக்கேன். நான் இதுக்கு 1 2 3 4 தேக்கரண்டி மிளகு போட்டு முதல் இதை நல்லா குழைச்செடுப்பேன். இந்த மீனுக்கும் இது காணும் மாதிரி தெரியல. பிடிச்ச குரக்காய் புளியையும் இதுக்கு சேர்த்துக்கொள்வோம். இதை அந்த குரக்காய் புளியை அரைச்ச தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். கழுவி வச்சுக்கணும். அதையும் தண்ணிக்குள்ளே இதை சேர்த்து விடுவோம். எல்லாத்தையும் கலந்துட்டு நாங்கள் முதல் உப்பு பார்ப்போம். எல்லாமே 4 காத்தேக்கரண்டி உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ நாங்கள் உப்பு பார்க்கணும். இதில் உப்பும் புளியும் நல்ல அளவாக இருக்குது. இப்போ நாங்கள் இதுக்குள்ள இந்த மீனை இதுக்குள்ள போட்டு பிரட்டி எடுக்கணும். இப்படி எல்லா துண்டு மீனையும் நாங்கள் நல்லா இதுக்குள்ள பிரட்டுவோம். இப்போ எல்லா மீனையும் நாங்கள் இந்த குரக்காய் புளிக்குள்ளே போட்டு பிரட்டியாச்சுது. இருக்கட்டும். நாங்கள் அடுத்ததாக சட்டியை ரெடி பண்ணுவோம். சட்டிக்குள்ளே நாங்கள் வாழை இலையை வைப்போம். வாழை இலையை வச்சுட்டு நாங்கள் அடியில் கருவேப்பிலை கொத்தோடு போட்டால் தான் ஓகே. நாங்கள் இங்கே கருவேப்பிலை சரியான காசு கிடைக்காது. அப்போ எதையும் இதில் பெரிய இலையன்றபடியே நான் ஒவ்வொரு இலையாக பிச்சு அடுக்கி விடுறேன். ஃபுல்லாக கருவேப்பிலையை இந்த வாழை இலைக்கு மேலே அடுக்கணும். நாங்கள் இங்கே ஹாட் பிளேட்டுகளில் செய்கிறபடியாக வாழையில் போடுறோம். நார்மலி வாழையில் போட தேவையில்லை. இப்போ இந்த இலையை அப்படியே ஃபுல்லாக இதுக்குள்ள வைப்போம். இதில் கொஞ்சம் இலை அடுக்கிட்டு மேலால் இந்த இலையை ஃபுல்லாக கருவேப்பம் இலையை வச்சுட்டு ஃபுல்லாக இந்த கருவேப்பம் இலையெல்லாம் ஃபுல்லாக அடுக்கி வச்சுது. இப்போ நாங்கள் பிரட்டி வச்சுக்கிறோம். அந்த மீனை இதில் வடிவாக அடுக்குவோம். கரையிலிருந்து அடுக்கி கொண்டு வருவோம். இதோட 1 கிலோ மீன் எடுத்துக்கிறேங்க. இப்போ நாங்கள் எல்லா மீனையும் இந்த இதுக்குள்ள அடுக்கியாச்சுது. சட்டியையும் இந்த வடிவாக நாங்கள் வடித்து அந்த குரக்காய் புளி எல்லாத்தையும் இதுக்குள்ள விட்டு விடுவோம். அதையும் வச்சுட்டு நாங்கள் மேலாலையும் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சு விடுவோம். அப்படி இப்படி ஓகே எல்லாம் வச்சாச்சு. இப்போ நாங்கள் இனி இதை அடுப்பில் வைப்போம். எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் இதை அடுப்பில் வச்சு இதை மூடி விடுவோம்.
மூடிட்டு நாங்கள் அடுப்பை மீடியத்தில் விட்டுவிடுவோம். ஹீட்டாக வேணாம், மீடியம் ஹீட்டில் விட்டுட்டு நாங்கள் அவிய விடுவோம். அவிஞ்சு வரைக்கில் திருப்பி பார்ப்போம். ஒரு 10 நிமிஷம் நாங்கள் இப்படியே அவிய விடுவோம். அவிஞ்சு கொண்டிருக்குது, தண்ணி விட்டு கொண்டுட்டு நான் ஹீட்டை மீடியத்தில் விட்டுருக்கிறேன். கருவேப்பிலை இந்த மிளகு இந்த வாசம் நல்லா இருக்குது. அவிகட்டும் நல்லா பார்ப்போம். வீட்டில் ஒரு 15 நிமிஷத்துக்கு பிறகு இன்னும் தண்ணி வற்றி வரணும். இன்னும் வற்ற விடுவோமா? இன்னும் ஒரு 10 நிமிஷம் சரியான ஸ்லோ ஹீட் தான் வச்சுருக்கேன். தண்ணி எல்லாம் வற்றி வந்து கொண்டு இன்னொரு 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் இறக்க செய்வேன். எல்லாம் வற்றி வந்துட்டு அப்படியே அடுப்பு ஓப்பன் பண்ணிட்டு இதே ஹீட்டில் விடுவோம். மண் சட்டியிலையும் அடுப்பிலையும் சூட்லேயும் நல்ல வடிவாக இன்னும் வற்றி வரும். ஓகே, நல்லா வற்றி வந்திருக்கு. நான் ஒரு துண்டு எடுத்து பாருங்க, நல்லா ஊறி நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. நீங்களும் செய்து சாப்பிடுங்க.